தற்போது கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வருகை தந்திருக்கிறோம். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சுயமரியாதை, மகளிர் விடுதலை என்கிற மகத்தான கொள்கைகளை இந்த மண்ணில் பரப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவிலும் அவருடைய பங்களிப்பு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய உழைப்பின் விளைவாக ஒடுக்கப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்றைக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிகார பகிர்வை பெற முடிந்திருக்கிறது. அரசியல் அதிகாரத்திலும் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் தங்களுக்குரிய பங்கை பெற முடிந்திருக்கிறது. இத்தகைய சமூக மாற்றங்களுக்கு தந்தை பெரியாருடைய உழைப்பு முக்கிய பங்காற்றியிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து இந்த நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்கு உறுதியேற்போம். தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை முன்னெடுப்போம். வருமான வரித்துறை சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அது இன்னும் முடியவில்லை. தொடர்ந்து புலனாய்வில் இருக்கிற ஒரு சூழலில் அது பற்றி கருத்து எதுவும் சொல்ல இயலாது. எந்த இடத்திலும் சோதனை செய்வதற்கான அதிகாரம் வருமான வரித்துறைக்கு மற்ற புலனாய்வுத்துறைக்கு உண்டு. அதை நாம் கேள்வி எழுப்ப இயலாது. ஆனால் இது தொடர்பாக தமிழக அரசுதான் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். எப்படி என்றால், மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரங்களில் தலையிடுகிறதா இல்லையா, அல்லது மறைமுகமான அச்சுறுத்தலை மத்திய அரசு செய்கிறதா என்பது குறித்த விளக்கத்தை தர வேண்டியது தமிழக முதல்வர்தான். தமிழக அரசு இது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய பார்வை. அதுதான் சொல்கிறேன். அது தமிழக அரசியல் கட்சிகள் சொல்ல வேண்டும் என்பதை விட தமிழக அரசு சொல்ல வேண்டும். மம்தா பானர்ஜி ஒரு முதல்வராக இருந்து பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் மத்திய அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று துணிந்து சொல்கிறார். தமிழக அரசு இதுவரையில் அது பற்றி கருத்து சொல்லவில்லை, சொல்ல வேண்டும். தர்மசாலாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா முக்கிய பணங்கள் அனைத்தும் வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கிறது, நிலங்கள் மற்றும் தங்கமாக இது பண்ணியிருக்கு, இது மோடி அரசோட ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது பேசிய அவர், சாதி ஒழிப்பு, சமூக நீதி போன்ற கொள்கையை பரப்பியவர் பெரியார் என்று பெரியாருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். வருமான வரித்துறையினரின் சோதனை முழுமையாக முடியாததால் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளில் நாம் பார்க்கலாம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.